நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனை தெரிஞ்சோ தெரியாமலோ தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன விஷயம் பண்ணா அந்த ஸ்மார்ட் போனை காப்பாற்றலாம், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளே அறியாமையோ இல்லை ஏதாவது ஒரு தவறுதலாவோ தண்ணிக்குள்ள நம்ம ஸ்மார்ட் போனை போட்டிருப்போம். அப்படி இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்படி தண்ணிக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் விழுந்துருச்சுன்னா என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணால் அந்த ஸ்மார்ட் ஃபோனை காப்பாற்ற முடியும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன் இந்த பண்ணக்கூடாத விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் விழுந்துருச்சு அப்படின்னா சம்டைம் நம்ம கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா இது ரெகுலராக நடக்கிற விஷயம் இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. பர்சனலாக நானுமே கிறுக்குத்தனமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், தண்ணிக்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சார்ஜ் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் உடனே சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏதான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அது உள்ளே பாஸ் ஆகி ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டு. அதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் பார்ட்ஸும் டேமேஜ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. மொதல் விஷயம், தண்ணிக்குள்ளேருந்து ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து நீங்கள் சார்ஜ் போடவே கூடாது. ஓகேவா? ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ஃபோனை எடுத்தோன்னே எல்லாருமே உதறுவாங்க, உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் ஃபோன் ஏதாவது ஒரு சைடாக விழுந்துருந்துச்சுன்னா நீங்கள் உதறது ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோன் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விட்குள்ளேயோ விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து உதறினீங்கன்னா, ஏன்னா நீங்கள் உதறக்குள்ளே தண்ணி வெளியே வரதை தாண்டி இன்னும் தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஷேக் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே கூடாது. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், இதை சில பேர் தப்பாகவும் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, சில ஆர்டிகல்ஸும் இதை தப்பாக சொல்லியிருக்கு. அதை நீங்கள் ஃபாலோவே பண்ணாதீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஹேர் ட்ரையரோ இல்லை ஹேர் ப்ளோவரோ வச்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அடிக்கிறது, அதை நீங்கள் பண்ணவே கூடாது. எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு போர்ட்டு சார்ஜ் போர்ட்லேயோ ஏதோ ஒன்றில் காற்று ப்ளோ பண்ணுறது, இந்த ஹேர் ட்ரையரை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்று வேகமாக புஷ் பண்ணும் அதை, ஓகேவா, ப்ளோ பண்ணும். அப்படி பண்ணக்குள்ளே வெளியே இருக்க தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் ட்ரையரை வச்சு ஹீட்டான காற்று அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகக்குள்ளே இன்டர்னல் பார்ட்ஸு இல்லை ஃபோன் ஹீட் ஆகி உள்ளே இருக்க தண்ணி வேப்பராக ஏதாவது ஒரு வகையாக ஃபோன் டேமேஜ் ஆக எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது. சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா. நாலாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. இதை சில பேர் பண்ணுறாங்க. மேபி நானே சின்ன பையனாக இருக்குள்ள இப்படி பண்ணால் சரியாயிடுமோ அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபோனை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா வெயிலில் காய வைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அதனால அதோட டச்சோ இல்லை டிஸ்பிளேவோ ஹெவி ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயம் பண்ணவே கூடாது. ஓகேவா? அஞ்சாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சில பேர் புத்திசாலித்தனமாக இந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி மாட்டிப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டு அது ஏதாவது டேமேஜ் ஆகிடும், ஆன் ஆகாது, அது ஒர்க் ஆகாமல் போயிடும். சர்வீஸ் சென்டரில் போய் சண்டை பிடிப்பாங்க. நான் ஃபோனை எதுவுமே பண்ணல, நைட்டு வச்சுருந்தேன், காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் முக்கியமாக இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தப்பை நானுமே தெரியாதக்குள்ளே பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு நப்பாசையில் அவங்க சரி பண்ணி கொடுத்துட மாட்டாங்களோ அப்படிங்கிறது தான். பட் அப்படி கிடையாது. ஏன்ங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்க ஃபோனை கழட்டி பார்த்தோன்னே இதை தண்ணிக்குள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன தான் வெளியே தொடச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? LDI அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கும். அதாவது நீங்கள் 5000 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை 1.5 லட்ச ரூபா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கனாலும் சரி, LDI அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருக்கும். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டேமேஜ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயும் குட்டியாக ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும். இந்த ஒயிட் பேப்பர் ஏதாவது ஒரு லிக்விட், அது தண்ணின்னு இல்லை, ஏதாவது ஒரு லிக்விட் அந்த ஒயிட் பேப்பரில் பட்டுச்சுன்னா அது பிங்காக கலர் மாறிடும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸுமே அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா மாடல்லையுமே வச்சுருப்பாங்க. அது இருக்கிற இடம் வேணால் மாறும். சில ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பேட்டரி கடியில் இருக்கும், சில ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கில் இருக்கும், சில ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜிங் போர்ட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சில ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்ட் பண்ணுறோம்ல அந்த ஸ்லாட்டு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மொத்தமாக இதோட கான்செப்ட் என்னன்னா, தண்ணி அதில் பட்டால் அது கலர் மாறிடும். ஸோ அப்போ சர்வீஸ் சென்டர்லையோ எங்கேயோ ஒன்று கழட்டினாங்கன்னா இது தண்ணி பட்டிருக்கா இல்லையா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நான் தண்ணிக்குள்ளே போடல அப்பயும் ஒர்க் ஆகலன்னு சொன்னாலும் ஃபோனை கழட்டி பார்த்து அந்த பேப்பர் ஒயிட்டாக இருந்து பிங்காக மாறி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாட்டர் டேமேஜ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த தப்பையும் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இப்போ என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தண்ணிக்குள்ளே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் விழுந்துருச்சுன்னா நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்ப்போம்.
மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப வந்து நர்வஸ் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணாதீங்க. குயிக்காக ரியாக்ட் பண்ணி உள்ளே இருக்க ஸ்மார்ட் ஃபோனை முதல்ல வெளியே எடுங்க. வெளியே எடுத்தவுடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். அதாவது வந்து இந்த லாக் ஸ்க்ரீனை சொல்ல பவர் ஆஃபில் இருக்கா பவர் ஆனில் இருக்கா அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். சப்போஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனில் இருந்தது அப்படின்னா உங்களோட பவர் பட்டனை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிங்க, அதை வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபோன் ஆனே ஆகக்கூடாது, ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதோட பேட்டரியே கழட்டி வச்சுருங்க. சில ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்க வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் பேட்டரி. ஸோ அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆஃப் மட்டும் பண்ணி வைங்க. ஓகேவா? ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது, முடிஞ்ச அளவுக்கு அது என்னென்ன பார்ட்ஸை கழட்ட முடியுமோ கழட்டிடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் உள்ளே போட்டிருக்க சிம்மு, இது எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஒரு ட்ரை டவல் எடுத்து நல்லா ஸ்மார்ட் ஃபோனை தொடங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபோனோட நாலேஜ் இருக்குது, ஃபோனை கழட்டி சில விஷயம் வேலையெல்லாம் பார்ப்பீங்க, அந்தளவுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபோனை கழட்டி இன்பில்ட் பேட்டரியாக இருந்தது அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த மதர் போர்டோட அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுருங்க. பேட்டரியோட பவர் உள்ளே இருக்க சிஸ்டத்துக்கு போகவே கூடாது. இதை தான் நம்ம பண்ணோம். மேபி இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது பிரதர், இதெல்லாம் என்னன்னு தெரில அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஃபோனை ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த சிம்மை, இந்த மெமரி கார்டு இது எல்லாத்தையும் கழட்டி மட்டும் வச்சுருங்க. இதை ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைங்க, வேறு எங்கேயும் வைக்காதீங்க, நல்லா தொடச்சிருங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் காப்பாற்றுறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதோட ஸ்மார்ட் ஃபோனை சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸை நிறையா போட்டு மூடி வைங்க. இப்போ நிறைய பேருக்கு சிலிக்கா ஜெல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். சின்ன சின்ன பேக்கெட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இல்லை ஒரு வாட்டர் கேனோ ஷூலாம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே குட்டியாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா ஜெல் டோன்ட் ஈட் த்ரோ இட் அவே அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஜெல் டைப்பில் இருக்காது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஹார்டாக இருக்கும். இது ஜெல் மாதிரியே இருக்காது. பட் இது என்னன்னா, சுற்றி இருக்க காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த சிலிக்காவோட வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கூடலாம் சில டைம் இதை போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், நெட்டில் கூட அவைலபிளாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது உங்ககிட்ட நிறையா இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஃபோன் மேலே நல்லா போட்டு ஒரு டப்பாவில் மூடி வைங்க. பட் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட் வீட்லேயே இருக்கும், கடையில் போய் வாங்க முடியும். ஃபோன் உளுந்த உடனே போய் ஐயோ இதை கொடுங்க நான் ஊற வைக்கணும் அப்படிங்கிற டைம்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இது எல்லாத்தோட வீட்டு சமையல் கட்டில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அம்மா சமைப்பாங்க பார்த்தீங்களா அரிசி, அந்த அரிசியை போட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை புதைச்சி வைங்க. நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நிலத்தெல்லாம் நீங்கள் புதைக்க தேவையில்ல, ஒரு குண்டா மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருங்க. அது ஃபுல்லாக அரிசி போட்டு வந்து கவர் பண்ணிடுங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனோட கீழேயும் அரிசி இருக்கணும், மேலேயும் அரிசி இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் அதை புதைச்சிடணும். இப்போ நீங்கள் புதைக்கக்குள்ளே நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபில் இருக்கணும், உங்கள் சிம் ட்ரே எல்லாத்தையுமே நீங்கள் கழட்டி இருக்கணும். அந்த ஸ்மார்ட் ஃபோனை புதைச்சி வச்சுருங்க. எத்தனை நாள் இது வந்து நல்லா இப்படியே மூடியே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம், 3 நாள் அப்படியே நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் விட்டுருங்க. இந்த சில பேர் நம்ம பண்ணுவோம், நானே இந்த தப்பெல்லாம் பண்ணுவேன். அது என்னென்னா, டெய்லியும் ஒரு தடவை எடுத்து பார்க்குறது, ஆன் ஆகுதானே, சார்ஜை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, இந்த விஷயம்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி 9 மணிக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் கழிச்சு அப்புறம் நீங்கள் 9 மணிக்கு தான் அதை வெளியே எடுக்கணும். இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிசி வந்து சுற்றி இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஃபோனுக்குள்ளே இருக்க தண்ணி இது எல்லாமே வந்து ட்ரை ஆகிறதுக்கான ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு வந்து இந்த அரிசி தான் வைக்கணும், அந்த அரிசி தான் வைக்கணும் இல்லை. உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருந்தாலும் சரி, அது பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, ஏதோ ஒரு அரிசி. ஓகேவா? பட் அந்த அரிசியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்கல்ல, ஊற வைக்கிற அரிசியில் வச்சிடக்கூடாது. ஸ்டோர் ரூமில் வச்சுருக்க அந்த அரிசி அப்படியே அந்த மூட்டையிலேருந்து ஒரு குண்டா அளவுக்கு எடுத்து வச்சு அதை போட்டு ஸ்மார்ட் ஃபோனை மூடி வச்சுருங்க. இப்போ இந்த 3 நாளைக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனை வெளியெடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பவர் பட்டன் அழுத்தி. இப்போ ஆன் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஆன் ஆகலையா பதட்டப்படாமல் உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போடுங்க. சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். டிஸ்பிளேல வந்து சார்ஜிங் அந்த இண்டிகேஷன் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா டிஸ்பிளே ஃபோன் ஓரளவுக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் தப்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பூட் லோகோ வருது, ஃபோன்லாம் எப்பயும் போல் ஒர்க் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. சப்போஸ் உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகுது, ஆன் ஆகிற சவுண்டு கேட்குது, பட் டிஸ்பிளேல எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே போயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கடையில் போயிட்டு டிஸ்பிளே மட்டும் மாற்றிக்கலாம், சர்வீஸ் சென்டரில் போயிட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வந்து டிஸ்பிளே வருது, டச் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவோட டச்சும் சேர்த்து தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். டிஸ்பிளேவும் டச்சும் ஒன்றா மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் வேணால் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன், என் ஃபோன் ஆனே ஆகலை அப்படின்னா
உங்களோட பேட் லக் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் காப்பாற்ற முடியல. மேபி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது அவங்களால சரி பண்ண முடிஞ்சால் அவங்க சரி பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பண்ணால் 100% எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் காப்பாற்ற முடியும், எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் ஆன் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது 100% அஷூரன்ஸும் என்னால் கொடுக்க முடியாது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை காப்பாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை காப்பாற்றிருக்காங்க. சில பேருக்கு கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகாமையே போயிருக்குது. ஸோ இது வந்து உங்களோட லக்கு, எவ்வளோ நேரம் அந்த ஸ்மார்ட் ஃபோன் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு, அது என்ன ஸ்மார்ட் ஃபோனு, இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, ரெகுலராக பண்ணுற அன்பாக்சிங்கு, ரிவ்யூ வீடியோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க சப்போஸ் தண்ணிக்குள்ளே ஃபோனை போட்டாங்க, இல்லை இந்த மாதிரி சினாரியோ அவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்க லைஃப்பில் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணிக்குள்ளே ஃபோன் வந்துட்டால் என்ன பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ guys. Thank you for watching the video. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ஏதோ வண்டு ஸ்மெல் அடிக்குது. தண்ணிக்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் போட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து பைத்தியக்காரத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பதட்டம் ஏன்டா குளிருது அத்த ராத்திரியில் வாயே. ஏன்னா பதட்டத்தில் நம்ம பதட்டம் ஏன்னா பதட்டத்தில் ஏன்னா பதட்டத்தில் ஏன்னா பதட்ட பதட்டப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ள ஸ்மார்ட்